நான் உங்கள் ஆர்ஜே கார்த்திக் பாலா. மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் தலை வணங்கி நம்மளோட தலையை வணங்குறேன். ஸோ அவருக்கும் அன்னைக்கு தான் பிறந்தநாள் அப்படின்றது நம்ம உலகத்துக்கே தெரியும். ஸோ அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஸோ கேளுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தமிழ் சினிமாவில் சாதிச்சாரு அப்படின்ற வரலாறு நமக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அவரோட வரலாறு அப்படி. ஒரு மனிதனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் ஒரு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஒரு கெத்து எல்லாமே கிடைக்குதுன்னா ஸோ அந்த வார்த்தை தான் தலை. ரசிகர்களுக்கு வீரமா விவேகத்தை சொல்லி கொடுத்தாரு. முதல்ல உன் குடும்பத்தை பாரு, வெறுப்பு இருந்தா என் படத்தை பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எங்க தலை. உன்னால முடிஞ்சதை பிறருக்கு செய்யி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நம்ம தலை. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, முக்கியமான விஷயம், நம்ம லைஃப்ல நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தாம வாழணும், வாழ விடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எங்க தலை. என்னோட பிறந்தநாள்லாம் கொண்டாடவே வேணாம் அப்படின்னு ரசிகர்களுக்கு வேண்டுகோளா விடுக்கிறாரு எங்க தலை. அரசியல் ஆசைலாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு எங்க தலை. எவ்வளவு கெத்து மாசு அப்படி இப்படின்னு இருந்தாலும் எதுக்குமே ஆசைப்படாம ஒரு தன்னம்பிக்கையா, ஒரு தன்னடக்கமா, ஒரு சாதாரணமா இருக்கிற பார்த்தீங்களாங்க, அதாங்க எங்க தலை. சொல்லிக்கிட்டே போகலாம் தலை சொன்னதையும் சொல்லி கொடுத்ததையும். ஏன்னா அவரோட ரசிகர்களாகிய நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்க தலையோட எண்ணம். ஸோ அந்த எண்ணத்துக்காகவே அவர் நல்லா இருப்பார் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க அவர்லாம் ஒரு ஆளா, அவரும் அவர் ஸ்டைலும் ஐயோ அப்படின்றாங்க. பார்த்து சொல்லுங்க, தலை ரசிகர்கள் காதுல கேட்டுறாம பிறகு காது கிழிஞ்சிடும், பிறகு நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அவரோட மாஸ் என்ன, அவரோட ஸ்டைல் என்ன, அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே போதுங்க பயங்கரமா தேட்டரே நடுங்கும் அவரோட என்ட்ரிக்கு மட்டுமே. தலை தன்னம்பிக்கை, லட்சியம், அதாங்க தலையோட அடையாளமே. ஸோ அவரோட கெத்தை பத்திலாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சத்தியமா அவர் எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வெளியே தெரியாது. பட் அவருக்கு பப்ளிசிட்டிலாம் முக்கியமே இல்லை, பப்ளிக் தான் முக்கியம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பெருமை, அவரோட ரசிகராக இருப்பது எங்களுக்குமே பெருமை. கண்டிப்பா தலை நல்லா இருப்பாரு, 100 வருஷம் நல்லா இருப்பாரு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலை அஜித்குமார் அவர்களுக்கு. ஒட்டுமொத்த உலகத்தில் வாழும் அனைத்து தலை ரசிகர் சார்பாக இந்த ஆர்ஜே கார்த்திக் பாலா சார்பாக நான் சொல்லிக்கிறேன், தலை நல்லா இருப்பாரு. ஏன்னா அவரோட தன்னம்பிக்கைக்கும், அவரோட எளிமைக்கும், அவரோட நல்ல எண்ணத்துக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் ஆர்ஜே கார்த்திக் பாலா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலை பிறந்தநாளுக்காக ஒரு சின்ன வீடியோ என்னால் மனசுல தோன்றதை சொன்னேன். ஸோ ஓவரா பில்டப்லாம் இல்லை, அவரோட உண்மை. ஸோ இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.